மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். 1 யோவான் 5:16 அதை சொல்கிறது. ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவுடனே மரணம் இல்லை, அந்த பாவம் பூரணம் அடையும் பொழுதுதான் மரணம் உண்டாகிறது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்பது நிர்பந்தமான சூழ்நிலைகளில் சில நேரங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். அத்தகைய பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது துணிகரமாக ஆவியானவருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கும், அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கும் ஒரு கனெக்ட் பண்றது அல்லது கனெக்டிவிட்டியா இருக்கக்கூடிய ஒரு வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதிய நிருபத்தில் இருக்கிறது. அந்த யாக்கோபு புத்தகத்தின் 1வது அத்தியாயம் 15வது வசனத்தில், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போதுதான் மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கிறது. குறிப்பா ஒரு சின்ன கதை, நன்னெறியை வெளிப்படுத்துகிற கதை. ஒரு சிறு பையன் பக்கத்து வீட்டில் போய் ஊசி திருடிட்டு வந்தான். அம்மாட்ட கொண்டு வந்து காமிச்சான், பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு. அம்மா அந்த பையனை கடிந்து கொள்ளலை, கோவிச்சுக்கல, பரவாயில்ல நல்ல காரியம் செய்த, நம்ம வீட்டில் ஊசியில் எடுத்துட்டு வந்தேன்னு தட்டி கொடுத்தாங்க. அடுத்த நாள் போய் ஒரு சோப்பு டப்பா தூக்கிட்டு வந்தான். அடுத்த நாள் ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்தான். இப்படி திருடி கொண்டு வருவதை வழக்கமாய் கொண்டிருந்தான். அவனுடைய திருட்டு செயலிலே அவன் வளர துவங்கினான். பெரியவனான போது ஒரு தேசிய வங்கியிலே பணத்தை கொள்ளையடிக்கிற வேலையை செய்து கையுமையுமாய் பிடிக்கப்பட்டான். இப்பொழுது வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. நீதிபதி எல்லாவற்றையும் அவர் விசாரித்துவிட்டு பல குற்றச் செயல்களில் ஏற்கனவே இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நினைவு கூறப்பட்டு, தேசிய வங்கியை கொள்ளையிட முயற்சித்தது ஒரு மிகப்பெரிய குற்றம், ஆகவே இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார். இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஊசியை எடுத்ததுக்கு பேரும் திருடுதான், பேங்க்ல பணத்தை எடுக்கிறதுக்கு பேரும் திருடுதான். ஊசியை எடுத்ததுக்காக மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது இல்லை. ஆனால் அந்த ஊசி திருடுகிற பாவம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 பெரிய காரியத்தை இவன் செய்கிற போது அந்த பெரிய தவறு தான் மரணத்தை கொண்டு வருகிறது, இந்த சின்ன கதையின்படி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நாம் தவறு செய்து விடுகிறோம், பொய் சொல்றோம், கோபப்படுறோம், தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு வருது. இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள். இதை மையப்படுத்தி பிசாசு பெரிய தவறுகளை செய்ய தூண்டும் போதும், அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்கிற போதும், மாத்திரமல்ல ஆவியானவர் உங்களோடு கூட போராடிய பிறகும் கூட தவறு செய்வதற்கு முயற்சிக்கிறதும் அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக மாறிவிடுகிறது. 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க கவனிக்கணும். வசனத்தை நல்லா கவனிங்க பிள்ளைகளே. நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படி இதை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு அவனுக்காக பரிந்து பேசுவார் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க மேலோட்டமா வாசித்தீங்கன்னா அது ஒரு கிராமட்டிக்கலா இல்லை, ஒரு இலக்கண ரீதியாக அந்த வசனம் அமையவில்லை என்பது நமக்கு புரியும். இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாமல் இருக்கும்படி இதை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தால் அப்படின்னு இருக்கணும் அந்த வசனம். ஆனால் யோவான் வேறு விதமாக எழுதியிருக்கிறாள். அது மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்து, அதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக. ஆகவே மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நம்ம செய்து விடாமல் இருப்பதற்கு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்காக எனக்காக நீதிபரராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஸோ நாம் மறந்துடக்கூடாது. ஒரு சின்ன தவறு நம்முடைய லைஃப்ல இருந்தா அதை உடனே கர்த்தருடைய சமூகத்தில் சென்று அறிக்கையிட வேண்டும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறத சங்கீதத்தில் வாசிக்கலாம். இப்போ துணிகரமா நம்ம தவறு செஞ்சு மாட்டிடக்கூடாது.
ரோமர் புத்தகம் 1 அதிகாரம் 29-32 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒரு பட்டியலை பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிறார். ஆகவே நம்மை அவ்வப்பொழுது தாக்குகிற பாவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். நம்முடைய நிர்பந்தமான காரியங்களுக்காக பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு காலம் நாம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யாதபடி, நித்திய மரணத்தை சந்திக்காதபடி தேவன் நம்மை காப்பாராக. May God bless you.